இதே மாதிரி இன்னொரு நபர் நல்லா குடிக்கிறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அலப்பறம் எதுவும் கிடையாது. யார்ட்டையும் சண்டை போட மாட்டார், எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டார். இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போய் ரூமில் படுத்துடுறாரு. காலையில் நல்ல போதையில் இருந்த வாசி நைட்டு 1 மணிக்கு மேலே தான் தூங்குறாரு. காலைல அவங்க வீட்டில் மனைவி காப்பி கொண்டு வர்றாங்க. அந்த கதவை தட்டி காப்பியை கொடுக்குறாங்க. இவர் காப்பியை சாப்பிட்ட மணிக்கு வாங்கிக்கிட்டு காப்பியை சாப்பிட்ட மணிக்கு அப்படியே வெளியே படியில் ஏறி இறங்கி வர்றாரு. வீட்டுக்குள்ளே மாடியிலேருந்து கீழே வர்றாரு. வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு யதார்த்தமாக வர்றாங்க. வந்தோடனே பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ஜியாக ஒரு பயந்த கோலத்தோடு கத்திட்டு அப்படி கண்ணை மூடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, பொட்டு துணி கூட இல்லாமல் அப்படி எந்திரிச்சு நடந்து வந்திருக்காரு. ஸோ நைட்டு போதையில் அவர் துணியெல்லாம் விலகி இருந்திருக்கு, வெளியே கீழே கழட்டி கிடந்திருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியலை. காலையில் எந்திரிச்ச உடனே கேஷுவலாக வர்ற மாதிரி வர்றாரு. அந்த போதையினுடைய மயக்கம் அவர் தலைக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த சரியான அந்த தெளிவுத்தன்மைக்கு வரல அவர். அதோடு அவர் வெளியே கீழே இறங்கி வந்த உடனே அந்த பொண்ணு பார்த்து பயந்ததுக்கப்புறம் தான் இவர் பார்க்குறாரு, உடம்புல ஒட்டு துணி இல்லை. அப்போ அவருக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகுது, ஒரு அவமானம் ஆகுது. அவரே அதை உணர்ந்து மறுநாளில் இருந்து அந்த ட்ரிங்க்ஸை விடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சு அவரை செல்ஃபாகவே அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து மற்றவங்க உதவியை நாடி டாக்டர் சப்போர்ட் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இந்த இதில் இருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி வெளியே வந்துடுறாரு.